ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு ரெயின்போ கிட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு மான், காகம், டார்டாய்ஸ், எலி எல்லாத்தோட கதை பார்க்கலாம். ஓகே, ஒரு காட்டில் ஒரு மான், ஆமை, காகம், எலி 4 நல்ல நண்பர்களாக இருந்து வந்துதான். அது தினமும் காட்டில் இரை தேடுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று கூடி உட்காந்து பேசி தான் போகுமா. அதில் அறிவாளியான காக்கா நீங்கள் எல்லாம் எங்கே போய் இரை தேடினாலும் ஒரு ஆபத்து வந்ததுன்னா சத்தம் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சான். அப்போ எல்லா மிருகங்களும் இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்போ காட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மான் ஒரு வேடனோட வலையில் அகப்பட்டுருச்சு. அந்த மான் கத்தி கத்தி கூப்பிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிடுது உதவிக்கு. இதை பார்த்துட்டு இருந்த காகமும் வேகமாக போய் அந்த எலியும் டாட்டாய்ஸ் இருக்கிற இடத்துல போய் அவங்களையும் ஹெல்ப்பு கூப்பிடுது. அப்போ உடனே எலியும் டாட்டாய்ஸும் மான் இருக்கிற இடத்துக்கு அதை காப்பாற்றுறாங்க. எலி தன்னோட கூரான பற்களில் அந்த நெட்டெல்லாம் அடித்து எல்லாம் இது பண்ணி காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றாங்க. அப்போது காகம் நான் எல்லோரும் நம்ம சேஃபாக திரும்பணும்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. நீ வேடன் உன்னை எடுக்க வரும்போது நீ செத்து போன மாதிரி படுத்துக்கோ, கண்ணை மூடி, மித்ததையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த மானும் ஒத்துக்குச்சு. அப்போ வேடன் வர்றான். இதை தூரத்துலேருந்து பார்த்த காகம் இவங்களையெல்லாம் அலர்ட் பண்ணிச்சு. இப்போ வேடன் இந்த காட்டுக்குள்ளே மான் இருக்கிற இடத்துல பார்த்தா மான் செத்து போன மாதிரி கிடந்துச்சு. அதை பார்த்த வேடனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டான். ஐயையோ, இப்படி இறந்து போச்சே, என்ன பண்ணுறது, இனி பிரயோஜனம் இல்லை சொல்லிட்டேன். அப்போ அந்த எலி ஒளிஞ்சிருக்குது அந்த மரப்பொந்தில். ஒளிஞ்சிட்டு அந்த டீரை அந்த மானை விட்டுட்டு டார்டாய்ஸை பிடிக்க போனான். டார்டாய்ஸ் பயத்தில் அலறும்போது காகம் சொல்லுது, டோன்ட் வரி, நான் உன்னை காப்பாற்றுறேன் நண்பா அப்படி சொல்லி. அப்போ அவன் அந்த டார்டாய்ஸை துரத்தி போகும்போது காகம் சொல்லுது, நீ தண்ணிக்குள்ளே போய் மறைஞ்சிரு, நான் அவனை திசை திருப்புறேன்னு சொல்லி அந்த வேடனை அந்த காகம் அவனை அவனுடைய கவனத்தை திருப்புது. அந்த நேரம் பார்த்து டார்டாய்ஸ் தண்ணிக்குள்ளே போய் மறைஞ்சு எஸ்கேப் ஆயிடுது. காகமும் பறந்து காட்டில் எஸ்கேப் ஆயிடுது. அப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இந்த மாதிரி தான் நம்ம உதவி செஞ்சுக்கணும்னு சொல்லி பேசி நண்பர்களாக இருக்காங்க. அதனால குழந்தைகளே, யூனிட்டி ஈஸ் ஸ்ட்ரெங்த், ஒற்றுமையே பலம். ஓகே, நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட எல்லாத்துக்கூடையுமே நம்ம நல்லா குட்டாக நல்லா இருந்து நல்லா இருக்கலாம். ஓகே.